Hello folks, welcome back to DCP Tamil. நான் சுதர்ஷன். இந்த வீடியோல பிரதர் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் பிராண்ட்ல இருந்து புதுசா லான்ச் பண்ண DCP T226 அப்படின்ற ஒரு ஆல் இன் ஒன் ரீஃபில் இங்க் டேங்க் சிஸ்டம்ல ரன் ஆகிற ஒரு மல்டி ஃபங்க்ஷன் கலர் பிரிண்டர் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு, கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரிண்டர் வந்து செட் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நார்மலா இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ்னு பாத்தீங்க அப்படினா above 15000க்கு மேல தான் ஒரு நார்மலான இங்க் டேங்க் பிரிண்டரே வந்து கிடைக்கும். அதுல பாத்தீங்க அப்படினா நிறைய ஃபீச்சர்ஸ்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்க, குவாலிட்டில காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், இங்க், டோனர் இதெல்லாம் மாத்துறதுக்கு மாசத்துக்கே வந்து அதிகமா வந்து செலவாகும். பட் இந்த பிரிண்டர்ல பாத்தீங்க அப்படினா தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸ்மே கொடுத்து குவாலிட்டியும் நல்லா வந்து கொடுத்திருக்காங்க. 12222 ரூபீஸ்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ அது கூட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினா இந்த மாதிரி இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது லோ காஸ்ட் பிரிண்டிங் வந்து நம்மளால வந்து பண்ணிக்க முடியும். சோ இந்த பிரிண்டர் வாங்குனீங்க அப்படினா பாக்ஸ்க்குள்ள என்னெல்லாம் வந்து இருக்கும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த பிரிண்டர்ல வந்து இருக்கு, எப்படி இந்த பிரிண்டர் வந்து செட் பண்ணனும், இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து எவ்வளவு வந்து வரும், ஒரு தடவை இங்க் வந்து ரீஃபில் பண்ணா எவ்வளவு பேजेस வந்து ஈல்ட் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சேர்த்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறீங்க. சோ வீடியோ வந்து ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டு நம்மளோட குவாலிட்டி, கண்டென்ட்டோட பிரசன்டேஷன் இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படினா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்க போனுக்கு வந்து வரும். நீங்களும் வீடியோ அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே வீடியோ மிஸ் பண்ணாம வந்து பார்க்கலாம். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first unboxing, box ஓட ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா இதோட மாடல் நம்பர் வந்து போட்டுருக்காங்க. அது கூடவே பிரிண்டரோட இமேஜ் வந்து போட்டுருக்காங்க. ஒரு சில பிராண்டிங்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அண்ட் சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆல்சோ MRP வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. 13990 ரூபீஸ் அப்படினு சொல்லிட்டு. சோ இப்போ பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படினா எடுத்ததுமே USB A to printer port pin கேபிள் வந்து இருக்கு. நல்ல டியூரபிளா வந்து இருக்கு கேபிள். அண்ட் லென்த்தும் பாத்தீங்க அப்படினா போதுமான அளவுக்கு வந்து இருக்கு. அண்ட் அடுத்ததா இங்க் பாட்டில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. Black 97.2 ml பாட்டில்ல வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் பெருசாவே இருக்கு. அண்ட் கலர் பிரிண்ட்க்குன்னு பாத்தீங்க அப்படினா மொத்தம் 3 பாட்டில் வந்து கொடுத்திருக்காங்க. 48.8 ml ஈச் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பவர் கேபிள் வந்து இருக்கு. இதோட குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கு. அண்ட் அடுத்ததா நமக்கு பிரிண்டரே கொடுத்திருக்காங்க. ஒயிட் கலர் பார்க்கிறதுக்கு சம பிரீமியம் லுக் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒரு கவர்க்குள்ள புக்லெட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் கிளீனிங் கிட் வந்து கொடுத்திருக்காங்க. ரோலர் வந்து க்ளீன் பண்றதுக்கு. அந்த புக்லெட்ல யூசர் மேனுவல், சேஃப்டி கைட், செட்டப் கைட், இன்ஸ்டாலேஷன் CD டிரைவ் எல்லாமே வந்து இருக்கு. பட் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு செட்டப் பண்ற அளவுக்கு பயங்கர கஷ்டமாலாம் இல்ல, ஈஸியா தான் இருக்கு. எப்படி அப்படின்ற டீடைலா வந்து சொல்றேன். சோ இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள கொடுத்திருக்க ஐட்டம்ஸ். எல்லா சைட்ஸ்மே வந்து தெர்மாகோல் வச்சு நல்லா வந்து பேக்கேஜிங் வந்து பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலுமே தைரியமா வந்து பண்ணலாம். சோ எந்த ஒரு டேமேஜ்மே இல்லாம கரெக்ட்டா வந்து டெலிவர் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்டரோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா ரொம்ப பிரீமியமா வந்து இருக்கு. நல்ல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி வந்து பில் பண்ணிருக்காங்க. பிரிண்டரோட பிரைஸ்க்கும் இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல்ஸ்க்கும் சம்பந்தமே இல்ல. நல்ல குவாலிட்டியா வந்து இருக்கு. ஆல்சோ லைட் வெயிட்டாவும் வந்து இருக்கு. மத்த பிரிண்டர்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது பிரிண்டரோட டாப்ல பிரதரோட லோகோ வந்து இருக்கு. லெஃப்ட் சைடுல கண்ட்ரோல் கீஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கு. DCP T226 னு இதோட மாடல் நேம் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆல்சோ ஸ்கேன் ட்ரே வந்து இருக்கு. சோ நீங்க இப்படி ஓபன் பண்ணீங்க அப்படினா ஸ்கேன் ட்ரே வந்து இருக்கும். சோ இதுல நீங்க வந்து photocopy and scan ரெண்டுமே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கேன் ட்ரேக்கு லெஃப்ட் சைடுல பிரிண்டர் கேபிள் போட்டு வந்து கொடுத்திருக்காங்க. பெர்ஃபெக்ட் டிசைன்ல. சோ நீங்க இத ஓபன் பண்ணிட்டு கேபிளை வந்து மாட்டிட்டீங்க அப்படினா வெளியவும் தெரியாம கேபிளுக்கு எந்த ஒரு கன்சிஸ்டன்ட் டேமேஜும் இல்லாம டிசைன் வந்து சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் கண்ட்ரோல் கீஸ்க்கு கீழ டிசைன் இன் ஜப்பான் வந்து போட்டுருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படினா மாஸ் பேப்பர் இன்புட் ட்ரே அண்ட் அவுட்புட் ட்ரே வந்து இருக்கு. கீழ இருக்குது பேப்பர் இன்புட் ட்ரே. இப்படி வெளியில இழுத்தீங்க அப்படினா தனியாவே வந்து கழட்டிக்கலாம். சோ நீங்க தனியா எடுத்து வச்சு பேப்பரை வந்து லோட் பண்ணிட்டு ட்ரே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சோ சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படினா கிரீன் கலர்ல ஒரு கண்ட்ரோலர் வந்து இருக்கு. சோ இந்த கண்ட்ரோலரை இந்த இடத்துக்கிட்ட இப்படி பிடிச்சு இப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். சைஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். சோ நீங்க அதை பிரஸ் பண்ணாம இழுத்தீங்க அப்படினா உங்களுக்கு நகரவே நகராது. நிறைய பேர் பாதி வரைக்கும் அந்த ட்ரே வந்து இழுத்துட்டு ஃபுல்லா வந்து இழுக்க முடியாம வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. புரியுது, நானும் வந்து கஷ்டப்பட்டேன். பட் பல போராட்டங்களுக்கு பிறகு அந்த கிரீன் கலர் கண்ட்ரோலரோட யூசேஜ் வந்து என்ன அப்படின்ற வந்து தெரிஞ்சிருச்சு. சோ நீங்க அதை வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல அப்படினா ரொம்ப வந்து ஹார்டா வந்து இருக்கும். சோ இப்படி ரெண்டையும் வந்து சேர்த்து பிரஸ் பண்ணிட்டு இழுத்தா ஸ்மூத்தா வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்மூத்தா டர்ன் பண்ணு. அண்ட் ஃப்ரண்ட்ல ரைட் சைடுல ரீஃபில் டேங்க் சிஸ்டம் வந்து இருக்கு. இதை இப்படி ஓபன் பண்ணீங்க அப்படினா கலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி நேம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ரீஃபில் பண்றப்போ பாட்டில்ல இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கேப்பை போட்டுருங்க. அப்புறம் Black வந்து ஃபில் பண்றீங்க அப்படினா அந்த நாபை வந்து எடுத்துட்டு அதுக்கு நேரா இருக்க இந்த பிளேஸ்ல இப்படி வந்து வச்சுட்டு ஃபில் பண்ணுங்க. சோ ரீஃபில் பண்றப்போ இங்க் வந்து ஸ்ப்ளிட் ஆகாம கரெக்ட்டா ஒரே பிளேஸ்ல வச்சு வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் பிரிண்டரோட பேக் சைடுல மேனுவல் சிங்கிள் பேப்பர் இன்சர்ட் ட்ரே வந்து இருக்கு. அண்ட் அதுக்கு கீழ செகண்டரி அவுட்புட் ட்ரே வந்து இருக்கு. சோ மொத்தமா இந்த பிரிண்டர்ல ரெண்டு அவுட்புட் ட்ரே, ரெண்டு
இன்புட் ட்ரே. சோ உங்களுக்கு பல்கான மல்டிபிள் பிரிண்ட் வந்து எடுக்கணும் அப்படினா ஃப்ரண்ட் சைடு ட்ரேல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல சிங்கிள் பேஜ்க்கு மட்டும் எனக்கு வந்து பிரிண்ட் வேணும் அப்படினா நீங்க சிங்கிள் ட்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேக் சைடுல. அண்ட் பிரிண்டரோட லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படினா பவர் கேபிள்கான போர்ட் வந்து இருக்கு. அண்ட் ரைட் சைடுல எதுவுமே வந்து இல்ல, பிளாங்கா தான் வந்து இருக்கு. சோ இனிஷியல் செட்டப்னு பாத்தீங்க அப்படினா ரொம்ப சிம்பிள். பவர் கேபிளை எடுத்து வந்து மாட்டிருங்க. அண்ட் பிரிண்டர் கேபிளையும் எடுத்து USB எண்ட PC ஆர் லேப்டாப்ல வந்து மாட்டிருங்க. பிரிண்டர் பின் எண்ட வந்து பிரிண்டர்ல வந்து மாட்டிருங்க. கூகுள் போங்க, கூகுள் போயிட்டு பிரதர் DCP T226 செட்டப் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லிங்க்ல பிரதர் இந்தியாவோட செட்டப் பேஜ் வந்து ஓபன் ஆகும். சோ அங்க பாத்தீங்க அப்படினா ஃபுல் சாஃப்ட்வேர் அண்ட் டிரைவர்ஸ் வந்து இருக்கும். பிரிண்டரோட சீரிஸ் நேம் அண்ட் மாடல் நம்பர் வந்து சர்ச் பண்ணிட்டீங்க அப்படினா இதோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் டிரைவர்ஸ் வந்து இருக்கும். சோ அத வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிரிண்டர் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படினா PC கூட வந்து கனெக்ட் ஆயிரும். சோ அவ்வளவுதான், செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. சோ இப்போ எந்த ஃபைல் வந்து வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டு பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பிரிண்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த கிரீன் கலர் பட்டனை ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ஹோல்ட் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. இங்க் செட் ஆகும் கரெக்ட்டா. இதுக்கு இனிஷியலா ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து ஆகும் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் எல்லாம் வந்து ஃபாஸ்டா வந்து பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். பிரிண்ட்னு கொடுத்த அடுத்த செகண்டே நமக்கு வந்து பிரிண்ட் வந்து வந்துரும். ஆல்சோ ஸ்கேன் பண்றதுக்கு ஐ பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேர்ல ஸ்கேன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்கேனிங் ட்ரேல டாக்குமெண்ட் வச்சிட்டு ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படினா ஸ்கேன் ஆயிடும். நீங்க ட்ரேல வச்ச அந்த டாக்குமெண்ட் வந்து ஸ்கேன் ஆயிட்டு உங்களுக்கு PC ல வந்து காமிச்சிரும். சோ நீங்க PC க்கு வந்து இம்போர்ட் பண்ணனும் அப்படினா இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். போட்டோகாப்பிக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸ்கேன் ட்ரேல டாக்குமெண்ட் வந்து வைங்க. இங்க இருக்க இந்த ஸ்டார்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு போட்டோகாப்பி வந்து பண்ணிக்கலாம். ஆல்சோ இதுல நீங்க 2-in-1 ஐடி கார்டு போட்டோகாப்பிஸ் வந்து பண்ணிக்கலாம். பிரிண்டரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்கிரீன்ல வந்து கொடுக்கிறேன். சோ உங்களுக்கு வேணும் அப்படினா பாஸ் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க. என்னென்ன சைஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இந்த பிரிண்டர் வந்து சப்போர்ட் பண்ணும், எவ்வளவு மெமரி வந்து இந்த பிரிண்டர்ல வந்து இருக்கு, ஒரு பிரிண்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் வந்து எடுத்துக்குது, இந்த பிரிண்டரோட ஸ்பீட் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ல வந்து இருக்கும். சோ இப்போ பிரிண்ட் பண்ணி வந்து பார்க்கலாம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. டாக்குமெண்ட்ல 2 சைடு பிரிண்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஐ பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க அப்படினா ஈஸியா வந்து இருக்கும். சோ இப்போ நான் டெஸ்ட் பிரிண்ட் வந்து கொடுக்கிறேன். சோ இப்போ வந்து பிரிண்ட் ஆயிருச்சு. பிரிண்ட் பாத்தீங்க அப்படினா பயங்கர குவாலிட்டியா வந்து வந்திருக்கு. சோ ஃபாண்ட் சைஸ் கம்மியா கொடுத்தாலும் செம்ம கிளாரிட்டியோட வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. சோ எந்த இடத்துலயுமே வந்து லீக்கேஜ், அன்யூசுவல் கான்ட்ராஸ்ட் இஷ்யூ எதுவுமே வந்து இல்ல. கலரும் வந்து பயங்கரமா வந்து வந்திருக்கு. இப்போ Black and White பேजेसல வந்து பிரிண்ட் பண்ணலாம். சோ இந்த பிரிண்ட்டுமே வந்து செமையா வந்து வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம A4 லெட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து பிரிண்ட் பண்ணோம். இப்போ glossy பேப்பர் வந்து யூஸ் பண்ணி வந்து பிரிண்ட் பண்ணலாம். சோ தல போட்டோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ இத வந்து பிரிண்ட் பண்ணலாம். சோ ஃபுல் போட்டோ வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு வெறும் 2 மினிட்ஸ் தான் வந்து ஆகுது. ரொம்ப ஸ்பீடா வந்து ப்ராசஸ் பண்ணிடுது. சோ குவாலிட்டி நல்லா வரணும் அப்படினா கொஞ்சம் டிலே ஆக தான் வந்து செய்யும் நிறைய பிரிண்டர்ல. பட் இதுல பாத்தீங்க அப்படினா ஃபாஸ்டாவும் வந்து வந்துருச்சு. பிக்சல்லாம் எந்த இடத்துலயுமே உடையவே இல்ல. சூப்பரா வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலா இங்க் காஸ்ட் அண்ட் ஈல்டுன்னு பாத்தீங்க அப்படினா Black கலர் இங்க் 97 ml இருக்க அந்த பாட்டில்ல வந்து வருது. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படினா 600 ரூபீஸ்க்கு வந்து இப்போ வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. 7500 பேजेस வரைக்கும் இந்த Black கலர் இங்க் பாட்டில் வந்து யூஸ் பண்ணி ஈல்டு வந்து எடுத்துக்கலாம் அப்படின மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. சோ அப்படி பார்த்தா ஒரு பேஜுக்கு கால்குலேட் பண்ணா வெறும் 8 பைசா தான் வந்து ஆகுது. கலர் இங்க்னு பாத்தீங்க அப்படினா மொத்தம் 3 பாட்டில் வந்து கொடுத்திருக்காங்க. 3 பாட்டிலுமே ஈச் 48 ml வந்து இருக்கு. சோ டோட்டலாவே இந்த கலர் இங்கோட காஸ்ட்னு பாத்தீங்க அப்படினா 600 ரூபீஸ் வந்து வருது. சோ இந்த கலர் இங்கோட ஈல்ட்ஸ்னு பாத்தீங்க அப்படினா 5000 பேजेस வரை இதுல வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின மாதிரி வந்து கிளைம் பண்றாங்க. சோ அப்படி பார்த்தா ஒரு கலர் பிரிண்ட்க்கு வெறும் 12 பைசா தான் வந்து ஆகுது. சோ கடையில போய் பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படினா ஒரு பேஜுக்கு 20 ரூபாய் வரை வந்து கலெக்ட் பண்றாங்க. சோ உங்க ஏரியால ஒரு பிரிண்ட்க்கு எவ்வளவு ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கறத கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. சோ வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பிரிண்டிங் காஸ்ட் வந்து கம்பேர் பண்றதுக்கு உங்களோட கமெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10 ரூபாய்ன்றதே ரொம்ப வந்து அதிகம். நம்ம கடையில போய் எடுக்கிறனால வேற வழி இல்லாம அந்த 10 ரூபாயை கொடுத்து நம்ம வந்து எடுத்துட்டு வந்து வருவோம். சோ இப்படி அடிக்கடி போயிட்டு கலர் பிரிண்ட்ஸ் வந்து எடுக்கிறவங்களா இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு நிறைய வந்து செலவாகும். சோ லாங் டைமா யோசிச்சு ஒரு பிரிண்டரே வாங்கிடலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. சோ ஈல்ட் வைஸும் சரி, பிரிண்டரோட பில் குவாலிட்டி அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி, சோ இந்த பிரிண்டர் லோ காஸ்ட் பிரிண்டிங்கோட சேர்த்து நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு தேவைப்படுற எல்லா ஃபீச்சர்ஸ்மே வந்து இருக்கு. 12220 ரூபீஸ்க்கு ஒர்த்தானு கேட்டிங்க அப்படினா கண்டிப்பா ஒர்த் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜ் போற பசங்களுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கலர் பிரிண்டர். அண்ட் ஆல்சோ ஒர்க் பர்பஸ்க்கும் இந்த கலர் பிரிண்டர் வந்து வாங்கிக்கலாம். சோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. சோ அவங்க கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பிரிண்டர் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுரேஷன் ஃபார் டெக் இட் தமிழ். நன்றி.